வடதுருவ நாடுகளின் செயற்பாடு குறித்து ஜனாதிபதி கவலை. தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர மறுக்கும் சர்வதேச சமூகம். மனோகரேசன் ஆதங்கம். காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை. புத்தளத்தில் பாடசாலைகளுக்கு நாளையும் விடுமுறை. யாழ் புத்தூரில் ராணுவ வாகனம் மோதி யுவதி உயிரிழப்பு. சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதாக கைது செய்யப்பட்ட 4 விடுதலை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. சாகர காரியவசம் தெரிவிப்பு. உக்ரைனில் ஏற்படும் உயிரழிவுகளுக்கு நிதி வழங்குவதற்கு தயாராக உள்ள வடதுருவ நாடுகள் காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை தடுப்பதற்கு நிதி வழங்க தயங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் கலந்து கொண்டு விசேட உரை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய வரி ஏய்ப்பு தொடர்பான சொத்துக்களின் வருடாந்த லாபம் 1.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் அந்த லாபத்தின் மீது காலநிலை மாற்ற நிதியத்திற்காக 10% வரி விதிக்கும் யோசனையை இலங்கை முன்மொழிந்துள்ளதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்வதால் புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து புத்தளம் மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சியில் அண்மை காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொன்னாவளியில் சொந்தக்கள் அகழ்வு என்று கூறி தமிழர்களது காணியை அபகரிக்கின்றார்கள் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சந்திரன் பூங்காவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவட்டத்திலே அண்மை காலத்தில் ராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது. பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள். நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள். உருத்திரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள். இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க ராணுவம் முற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக இன்றைய தினம் பல நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது ஆரம்பம் மட்டும்தான். ராணுவம் உடனடியாக தனது ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். இது எங்களுடைய மண். இந்த மண் எங்களின் சொந்த மண். ராணுவ ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்கள் விட்டுவிட்டு தொடரும். தமிழர் தேசத்தை 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 இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவ நாடளாவிய ரீதியில் உரிமை பத்திரங்கள் வழங்கும் மேலி திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட செயலக கேட்பொரு கூடத்தில் இடம்பெற்ற உரிமைய காணி உறுதிப்பத்திர திட்டம் கம்பஹா மாவட்ட செயலக கேட்பொரு கூடத்தில் இடம்பெற்ற உரிமைய காணி உறுதிப்பத்திர திட்டத்தின் கம்பஹா மாவட்டம் தொடர்பிலான பிரச்சினைகள் பற்றிய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இவ்வாறு தெரிவித்தார். காலாவதியான சில விதிகள் மற்றும் சட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக சில மாவட்டங்களில் உரிமைய தேசிய வேலை திட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதில் தடைகள் ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் வகையில் இந்த நாட்களில் மாவட்ட மட்டத்தில் விசேட வேலை திட்டம் செயற்படுத்தப்படும் எனவும் அதற்கமைவாக 20 லட்சம் உரிமை பத்திரங்கள் வழங்கும் இலக்கை இந்த ஆண்டு முடிவடைவதற்குள் எட்ட முடியும் என்றும் தெரிவித்தார்.
அதேவேளை குறித்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்பட்டுள்ள கொள்கை மற்றும் தொழில்நுட்ப சிக்கல் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் கம்பஹா மாவட்ட மட்டத்திலும் மற்றும் பிரதேச செயலாளர் மட்டத்திலும் பிரதேச செயலாளர்கள் பிரச்சினைகளை முன்வைத்தனர். கம்பஹா மாவட்டத்தில் காணி நடமாடும் சேவையை 2 வாரங்களுக்குள் முடித்து வைக்குமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் மீரிகம பிரதேச செயலக பிரிவில் உள்ள விளிகுலாகந்த, மீரிகம் கந்த, கால்பன் கந்த, தம்புகந்த மற்றும் களுகந்த ஆகிய 5 மலைகளில் வசிக்கும் 15,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உறுதிப்பத்திரம் வழங்குவதற்கு இனம் காணப்பட்டுள்ளது. வன பாதுகாப்பு அமைச்சும் உள்நாட்டலுவல் அமைச்சும் இணைந்து ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு செயற்பட்டு வருகின்றனர். அதனை விரைவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் இங்கு அறிவுறுத்தினார். காணி உறுதிகளை வழங்குவதில் சிக்கல்கள் உள்ள இடங்களுக்கு சென்று அவதானித்து பிரச்சினைகளை கண்டறிந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு கம்பஹா மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளிடம் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு இன்று மீண்டும் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் பதில் பொதுச் செயலாளர் கீர்த்தி உடவத்த ஆகியோர் இன்று முதல் எதிர்வரும் ஜூன் 3ஆம் தேதி வரை தமது பதவிகளில் செயற்படுவதை தடுத்து நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுதந்திர கட்சியின் கடமைகளை மேற்கொள்வதற்கு இடையூறு விளைவிப்பதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதம மாவட்ட நீதிபதி சந்தோன் வித்தானே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்தும் இன்று தமது உறவுகளை நினைந்து கண்ணீர் விடும் குறைந்தபட்ச உரிமையை கூட தமிழ் மக்களுக்கு சர்வதேச சமூகத்தால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அகோர யுத்தம் நிறைவடைந்து இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்று அகோர யுத்தத்திற்கு முழுமையான ஆதரவு ஒத்துழைப்புகளை அன்றைய இலங்கை அரசுக்கு வழங்கிய சர்வதேச சமூகம் தமிழர்களை பார்த்து யுத்தம் முடிந்தவுடனேயே அரசியல் தீர்வையும் பொறுப்பு குரலையும் பெற்றுத் தருவதாக உறுதி கூறியது. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளிடம் உறுதி கூறியது. இலங்கை வந்து சென்ற அனைத்து ஐநா மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள், உள்நாட்டில் பணியாற்றும் ராஜேந்திர பிரதிநிதிகள் அனைவரும் அன்றைய தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் என்ற முறையில் என்னை சந்தித்து என்னிடம் இந்த உறுதிப்பாட்டை பலமுறை கூறியுள்ளனர். ஆனால் இன்று நிலைமை என்ன? அரசியல் தீர்வு, பொறுப்பு குரல் என்பன ஒருபுறம் இருக்க, யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகிவிட்ட இன்று தமது உறவுகளை நினைந்து நினைவேந்தல்கள் நிகழ்த்தி கண்ணீர் விடும் குறைந்தபட்ச உரிமையை கூட சர்வதேச சமூகம் இலங்கை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர தவறியுள்ளது. இலங்கை போலீசாரால் கைதுகள், கெடுபிடிகள் நடத்தப்படுகின்றன. வருடா வருடம் மததள யாத்திரை போவதை போல் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜெனீவா போய் வருகிறார்கள். அங்கு தீர்மானங்கள் வருடா வருடம் நிறைவேறுகின்றன. ஆனால் இங்கே நாட்டுக்குள்ளே தீர்வுகள் இன்னமும் வரவில்லை. ஆகவே சர்வதேச சமூகம் இலங்கை அரசியல் மனித உரிமை பிரச்சினைகளை சரியாக கையாளவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. இலங்கை வந்து செல்லும் மற்றும் உள்நாட்டில் பணியாற்றும் ராஜேந்திர பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து வெறுமனே தலையாடி விட்டு வர எனக்கு முடியாது. எனது சமூக ஊடக தளங்கள் மூலம் நான் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்ய சர்வதேசம் தவறிவிட்டது என கூறியுள்ளேன். இதனால் பிரபல மேற்கு நாடு ஒன்றின் தூதுவர் மனமருந்துவதாக எனக்கு செய்தி அனுப்பியுள்ளார். அவர் எனது நண்பர். அவரது மனவருத்தம் தொடர்பில் நானும் வருந்துகின்றேன். கொழும்பு மேற்கு நாட்டு ராஜேந்திரிகள் சந்திப்பிலும் இது பற்றி பேசப்பட்டதாக அறிகிறேன். எனது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை. சர்வதேசம் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்யவில்லை என்ற என் நிலைப்பாடு சரியானது. சர்வதேச சமூக நண்பர்களிடம் எனக்கு தனிப்பட்ட கோபங்கள் கிடையாது, வரவும் கிடையாது, செலவும் கிடையாது. நான் என்னை நம்பும் அப்பாவி மக்களுக்காக உண்மையை கூறுகிறேன், அவ்வளவுதான். இதன் பிறகாவது இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தம் நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகம் மீளாய்வு செய்யுமானால் கொழும்பில் பணியாற்றும் ராஜேந்திர பிரதிநிதிகள் தங்கள் நாட்டு அரசுகளுக்கு இது பற்றி அறிவிப்பார்களாயின் நான் மகிழ்ச்சி அடைவேன் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒரே நாளில் நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் குறித்து அநேகமான கருத்து கணிப்புகளில் சஜித் பிரேமதாச முன்னணி வகிக்கிறார். எந்த ஒரு தேர்தலையும் எதிர்நோக்க தயார். பொது தேர்தலில் வெற்றியீட்டக்கூடிய நல்ல குழு ஒன்று எங்களிடம் உள்ளது. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை ஒரே தடவையில் நடத்துமாறு கோரிக்கை விடுகின்றேன். இவ்வாறு
இரண்டு தேர்தல்களையும் நடத்துவதில் எந்தவித சட்ட சிக்கல்களும் இல்லை. தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை கிடையாது. தற்போதைய அமைச்சரவையை மக்கள் நிராகரிக்கின்றனர். எனவே இரண்டு தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவது பொருத்தமானது என கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் சிற்றுண்டிச்சாலையில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த 10ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே இப்புகாரை தெரிவித்தனர். மேலும் கட்டணம் வசூலிக்கப்படும் தொகைக்கு அல்லது போதுமான அளவு உணவை உண்ணக்கூடிய வகையில் வழங்கவும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் சிறிது காலமாக உணவு உண்பதை தவிர்த்து வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை உணவு மற்றும் பானங்களுக்காக வருடாந்தம் சுமார் 12 கோடி ரூபாவை நாடாளுமன்றம் செலவிடுவதாக நாடாளுமன்ற நிதி அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா ஹமகே தனது வீட்டிலிருந்து தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா ஹமகே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அண்மையில் இரட்டை கடவுச்சீட்டு மற்றும் இரட்டை பிரஜா உரிமை தொடர்பாக டயனா ஹமகே சர்ச்சைகளுக்கு உள்ளானார். அது தொடர்பில் தானும் இலங்கை பிரஜை என நாடாளுமன்றத்தில் தெரிவித்த போதும் அதைத் தொடர்ந்து பல குழப்ப நிலைகள் காணப்பட்டன. இந்நிலையிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா ஹமகே தலைமறைவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதம நீதிவான் திலின ஹமகே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையிலேயே டயனா ஹமகே தங்கியிருந்த வீட்டிலிருந்து அவர் தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. டயனா ஹமகே இலங்கை பிரஜை அல்லவென உயர் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது. இந்நிலையில் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் தனது இலங்கை கடவுச்சீட்டை டயனா ஹமகே குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் ஒப்படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புத்தூரில் ராணுவ வாகனம் மோதி யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். புத்தூர் மீசாலை பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 23 வயதுடைய யுவதியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாகன சாரதியின் கவன இனமே விபத்திற்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சடலம் அச்சிவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை அச்சிவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனியூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதாக கைது செய்யப்பட்ட 4வரும் மூதூர் நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்ட பின்னர் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனியூரில் வைத்து குறித்த 4வரும் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இம்மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இவர்களை விடுதலை செய்வதற்கான நகரத்தில் பத்திரம் மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 4வரும் தலா 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். நகர்த்தல் பத்திரம் கொண்டுவரப்பட்டமையால் அன்றைய தினம் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. எனினும் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. சனி ஞாயிறு தினங்கள் விடுமுறை தினங்கள் என்பதால் அவர்கள் இன்று மூதூர் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 12ஆம் தேதி நாங்கள் சேனையூர் ஒரு ஆலயத்தில் நாங்கள் கஞ்சி பொதுமக்கள் சேர்ந்து கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருந்த போது எங்களை அதாவது போலீசார் எங்களை அராஜகம் செய்து எங்களை கைது செய்யப்பட்டு எங்களை நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டு மீண்டும் எங்களை அதாவது சுபாசன் உள்பட சட்டத்தரணி அதோட முஸ்லீம் சட்டத்தரணிகள் 10 பேர் மற்ற சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் எமது மக்கள் அனைவரும் எங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே நாங்கள் இதுல எங்களை கைது செய்த இந்த நோக்கம் எங்களை அடக்கிறது. தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிறகு இன்னும் அடக்குமுறைக்கு தான் வாழ்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஆலயத்தில் கூடிய ஒரு அன்னதானம் வழங்குவதோ ஒரு சாப்பாடு வழங்குறதோ எங்களுக்கு உரிமை இல்லை. இது ஒரு கண்டனம். அந்த வகையில கண்டனத்தை தெரிவித்து மற்ற அனைத்து பொதுமக்கள் எமது தமிழ் மக்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறாங்க.
இலங்கையில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 50 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்த கட்டுப்பாடு காரணமாக 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 700 ரூபாய் வரை அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் சீனாவிலிருந்து பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்தது. இந்நிலையில் தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை 50 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துவது அவசியமாகும். மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும். மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியிடம் எவ்வித இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் உரிய தினத்தில் நடத்தப்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற யோசனையை ஜனாதிபதியிடம் முன்வைத்தோம். இருப்பினும் ஜனாதிபதி சாதகமான பதிலை இதுவரை குறிப்பிடவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அரசியலில் வீரவசனம் பேசும் தரப்பினரது உண்மை முகம் வெளியாகும். பொது தேர்தல் இடம்பெற்றால் சிறந்த அரசியல் சூழல் ஏற்படும். இதன் காரணமாகவே பொது தேர்தலை கோருகின்றோம். எதிர்வரும் ஜூலை மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று முன்னாள் ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளது அவரது தனிப்பட்ட கருத்தை தவிர கட்சியின் நிலைப்பாடல்ல. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பற்றி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார். முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவின் இடைக்கால பதவிக்காகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை தெரிவு செய்தோம். 2022ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை, எவ்வித இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை என்றார். இலங்கையைச் சேர்ந்த ISIS பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 4 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்த சந்தேக நபர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 4 நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் எதற்காக விமான நிலையத்திற்கு வந்தனர் என்பது இதுவரை வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி ஹகவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோனா பினுவல பிரேமலதா என்ற 59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் சமையலறையில் தேங்காய் திருவிக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத நபர் வீட்டிற்குள் நுழைந்து அசிட் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அசிட் தாக்குதலுக்கு இலக்கான பெண் அயலவர்கள் மற்றும் உறவினர்களால் முச்சக்கர வண்டியில் பலப்பட்டி ஆரம்ப வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் பாடசாலை ஒன்றிற்கு உணவு தயாரித்து வழங்குபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற வர்த்தகர் எலான் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலான் மஸ்க் இலங்கைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் உலக புகழ்பெற்ற வர்த்தகரான எலான் மஸ்க் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றிருந்தது. ஸ்டார்லிங் செயல்முறையில் இணைவதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரைவுபடுத்துவது குறித்து இதன்போது ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது.